என்ன பண்ணுங்கிற மதிக்கடன், மதிக்கடான காரியம் செய்யக்கூடாது. மதிக்கடன் சதையை பிடிச்சு தின்றான்னு சொல்லி பிரசங்க சொல்றாரு. சில பேரு அவன் சதையை சாப்பிடுவான். யோபுல சொல்லப்பட்டு பட்டினி சதையை சாப்பிடுமா, பட்டினி இருக்கா 4 நாள் வயிற்றுக்குள்ள இருக்கிற சதையை அதே சாப்பிடுவான். வேதம் சொல்லுங்க, நான் சொல்ல. அதான் இச்சையின் ஆவிக்கு விலைக்கு போங்க, இச்சிக்காதீங்க, தேவனை வந்து நீங்க நேசிங்க. ஆனால் நிறைய காரியங்கள் விக்கிர ஆராதனை செய்ய மதிக்கலை, அவன் இச்சிக்கிறான். பரலோகத்தை அடைக்கிறான், உலகத்தை இச்சிக்கிறான், தேவனை நேசிக்கல. தேவனை நேசிக்கணும், எந்த சூழ்நிலை தான் தேவனை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறது மிகுந்த சமாதானம் உண்டு. 119 சங்கீதம் 162 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நேசிக்கிறார், நீ தேவனை நேசிக்கிறீங்க. வேதத்தை நேசிக்கும் போது உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய காரியங்களை நீ வந்து தலையிடும் போது தேவனுக்கு பெரிய காரியம் செய்யும். சின்ன சின்ன காரியம் தேவனுக்கு செய்யும் போது, ஒரு சபையை பெருக்கும் போது, பாய் போடும் போது, சபைக்காக ஒரு சபைக்கு 4 பேர் கொடுக்கும் போது, ஒரு மீட்டிங்ல ஒத்தாசை செய்யும் போது, சின்ன சின்ன காரியம் செய்வது தேவன் உங்களுக்கு பெரிய காரியம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள. இயேசு சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் சொன்னாரு, ரோமர் 4 சொல்ற அதிசயமா பார்த்தேன், இல்லாதவர் இருக்கிறவங்க அழைக்கிற தேவன் சொன்னார். இல்லாதவர் இருக்கிறவங்க அழைக்கிற தேவன் வந்துடும். உங்ககிட்ட என்ன இருக்கிறா தேவன் எனக்கு கொடுத்தார், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் எனக்கு ஒரு குறைக்கல, தேவன் என்னை குணமாக்கினார், தேவன் எனக்கு உயர்ந்து அழைக்கிறத வைக்கிறார். சொல்லு, சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவன் சொல்றாரு, என்னை ஆசீர்வதிக்க சொன்ன தேவன் என்னை பார்த்து சொன்னார், என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வார், உன்னை பெருக பெருக பண்ண சொன்னார். நீங்க தரித்திரன் ஆவதில்லை சொன்னார். என்னை பார்த்து நான் என் தரித்திரன் நான் விடுதான்னு சொல்ல கரெக்டா சொன்னாரு. நீ வேலை நீங்க சுகமாக என்னை பார்த்து சொன்னாரு கரெக்டாக, நீ நல்லா சொன்னாரு கரெக்டாவே. இதாங்க வேலை அடிப்படை. இல்லாத இருக்கிறத அழைக்க சொன்னாங்க. நீ அழைச்சி முதல்ல தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்துக்கோ. தேவ பிரசனமா இருக்கணும், தேவனுடைய மகிமைக்குள்ள நீ கடந்து போன. அநேக சாட்சிகள் இருக்கு. சில பேர் தேவனை இருக்கிற போலயே பேசினே இருப்பாங்க. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைத்தியக்காரங்க ஹார்ட் அட்டாக் வரதுக்காக. நீங்களும் இது போல தேவனோட பேசி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. உங்களுக்கு குறையெல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே மகிமையில நிறைவாக்குவார். ஆமா, நிறைவாக்கிட்டார். கர்த்தர் எனக்கு நிறைவாக கொடுத்துருக்க சொல்லு. இல்லாதவர் இருக்கிறவன அழைக்கிற தேவர். தரித்திரம் தன் ஐஸ்வர்யம் சொல்ல கடவுள்னு சொன்னாங்க. நீ சொல்ல, நான் தரித்திரன், எனக்கு பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, எனக்கு அதுக்கு சொல்லாத. தேவன் எனக்கு எல்லாமே செய்வார், எனக்கு கொடுப்பாரு, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. தேவன் ஒரு காலம் கைவிட மாட்டாரு. என் வீட்டுக்கு அவதான் தலைவர். தேவனை நீங்க வந்து அந்த புகழ்ச்சி அவருக்கு தேவனுக்கு மகிமை செலுத்தி பாருங்க. உங்க கலைஞெல்லாம் நிரம்பிடும். ஆகார ஆசைப்படும், தண்ணீர் ஆசைப்படும், உங்க வீடு ஆசைப்படும், நீங்க ஆசைப்படும், உங்க ஊழி ஆசைப்படும், எல்லாம் ஆசைப்படும். சில பேர் நினைக்கிறாங்க சுய சித்தம், சுய இச்சை, இதெல்லாம் நாங்க நல்லா இப்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருக 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 வயிற்று என்ன வலி வந்துடும் இல்லையா? கொஞ்சம் வயிற்று பெருசாச்சுன்னா வலி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, தேவனுக்கு போடுங்க. தீங்கு வருவதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்த சொல்லி எளிமையா சொல்றாரு. தீங்கு வருவதுக்கு முன்ன ஒரு தீங்கு வரப்போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு சில கால இச்சையில மாற்றம் கூட இருந்தாங்க கூட அதை நம்ம ஜெயங்கொள்ள சொன்னாங்க. தேவனை மகிமைப்படுத்தணும். நிறைய காரியங்கள் நம்ம சிந்திக்க தேவையில்லை. 10 கட்டளை சொல்றாரு. இதை போல இச்சையா இருப்பாரு. இச்சை நாளைக்கு ஆழ்ந்த உடன் பண்றேன். அவர் ஜெயம் பண்றாரு. இப்பிரபஞ்ச அதிபதி எங்கிருந்து வரையில அவனுக்கு ஒன்றுமே இல்லை சொன்னாரு. அவர் என்ன இச்சிட்டாரு? ஒண்ணுமே இல்லை. தேவராஜ்யத்தை சித்தத்தை
அதனால தேவனை நீங்க நேசிங்க, தேவனுடைய காரியத்தை உங்களுக்கு ஒப்பு விடுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க மட்டும் உட்காந்து என்ன பண்ண போற சபையை? நீ ஒரு ஆள் உட்காந்து என்ன செய்ய போற சபையை சொல்லு? என்ன செய்ய போறீங்க? ஒரு 10 பேரை வாங்க சொல்லு, வாங்கியிருக்கா வேண்டு சொல்ற, வந்து பாருங்க சொல்ற. பிலிப்பியர் சொல்றாரு, வந்து பாருங்க இயேசுவ, எங்க சபைக்கு வந்து பாருங்க, பிரச்சனை மாறு சொல்லு. நீ வந்து பிரச்சனை மாறாத, கர்த்தர் மாத்திர நீ கூப்பிட்டு நீ சொல்லி கூப்பிட்டா இன்னொன்னு செய்ய மாட்டாங்க. நம்ம கூப்பிடுறவங்க கர்த்தர் மாத்துவாரு. வாங்க, வாயால சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, அதிசயம் செய்வாரு. உங்களை தேவன் கைவிட மாட்டாரு, எல்லாத்தையும் மாத்தி போடுவாரு. நீ சொல்லு, நீ சொல்லு. கர்த்தர் சொல்லதான் சொன்னாரு, அவர் செய்தி முடிப்பார். நீ சொல்றதுனா கர்த்தர் செய்தி முடிப்பார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அன்போடு சொல்லு. கர்த்தரை நேசிங்க. இச்சையான காரியங்கள் விலகி ஓடுங்க. இச்சையான காரியங்கள் உடன்படாதீங்க, பாவத்துக்கு உடன்படாதீங்க, சபைக்கு விரோதமா பேசாதீங்க, விசுவாசிக்கு விரோதமா பேசாதீங்க, சபையை வந்து உடைக்காதீங்க. நீ தேவனை நேசிக்கிறதுக்காக்கா வாயை மூடின்னு வந்து உட்காந்து தேவனை மையப்படுத்த சபையை குறித்து நீ பேச உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சபைக்கு தலைவர் கர்த்தர் தான், அவர் தான் பதில் செய்வார், அவர் தான் பதில் செய்வார். அவர் பதில் செய்வாரு, கேள்வி கேட்கிறார். கர்த்தர் சொன்னது செய்யுங்க. அவர் சொன்னாரு, போங்க கற்காடிக்கிறது ரொப்புங்க சொன்னார். முதலாவது அற்புதம். அப்ப ஒண்ணுமே கேட்க நம்ம தான் சொல்லுவோம், கற்காடி ஆளுக்கிறது ஒரு தண்ணி அப்படியா அப்படி இப்படி எங்க வீடு கொடுத்து தண்ணி கிடைக்காத பிரச்சனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எப்படி துணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பண்ணாரு, அற்புதம் பண்ணாரு. முந்தின அரசு பிந்தின அரசு ரொம்ப அழகா பேசுறாங்க. அற்புதம் நடக்கும். தேவன் சொல்றது நீ கீழ்படைக்க கூடாது, பெரிய காரியம் நடக்கும். அதனால விலகி ஓடுங்கள், தேவையில்லாத காரியங்கள். 1 ஆகாத சம்பாஷனை நல்ல ஒரு கெடுக்கும். உட்காந்து பாட்டிக்கார பேசுறது, கேள்விகளை பேசுறது, தேவையில்லாத பேசினாங்க. நீ உங்க வீட்டை தரித்திரம், உங்க வீட்டுல வறுமை, உங்க வீட்டுல நோய் நொடி அப்படியே இருக்குங்க, ஆசிரியமே இருக்காது. எங்க வீட்டுல கூட நான் சில திட்டுவேன். வீடு நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா வீட்டை ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்யுங்க. ஒருத்தர் பச்சிக்க கூடாது. நீ என்ன செய்யற, நான் என்ன செய்ய சொல்லக்கூடாது. ஒரு மணி ஆவியோடு தேவனை தோல்வி கொடுங்க. ஹல்லேலூயா. அதான் கொடுக்க மாட்டான். வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஒரு வீட்டை தெரியுமா? ஒரு சில மனைவி விரோதமா சாட்டா போய் பேசுவான், மனைவி விரோதமா போது சில பேர் அப்படிதான் பேசுவாங்க. சாத்தானுக்கு பிரிக்கிற வேலை தான். அதனால சாத்தானுக்கு இடம் கொடுக்காதுங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க, தேவனை நேசிங்க. வேண்டாத காரியங்கள் நீங்க உதவி கொடுங்க. ஆளுக்கு வரும்போது ஒரு நடைகளை காத்து போது அப்பதான் வர நேரத்துக்கு எனக்கு கூட பசிதான். 2 இட்லி சாப்பிடலாம் நினைச்சேன். கை மாற்றி பார்க்க அப்படி பல்சா இருப்பாரு, ஒரே கை தான் ஆள் பிடிக்க முடியாது. ஓடி வந்தேன் பசியாத அப்புறம் பார்க்கலாம். ஒருத்தர் சமைக்க போட்டு முதலாவது தேவன ராஜ்யத்தை கேளுங்க, அப்போது எல்லாமே கொடுப்பாரு. அதனால தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, உலகத்துக்கு முதலிடம் கொடுக்காத. மாமிசுக்கு பார்த்த பயமா இருக்கு. ஷாம்பு 500 ரூபாய் வத்த போட்டு குடிக்கிறாங்க, முடியெல்லாம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ அதிசயம் நடக்குது உலகத்துல. சொந்தம் போட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த அசிங்கத்தை போட்டு சம்பளம் பேசுமா சொல்றாங்க, பேசுறது இல்லை. அதனால இச்சைக்கு விலகி கொடுங்க. எல்லாம் கடைசி காலம், எல்லாம் விளம்பரம் எப்படி இருக்கும்? கவர்ச்சியான விளம்பரம். 1 வாங்கினால் 10 இலவசம். எப்படா நீ 10 கொடுப்ப? இதுதான் இச்சிக்கிறது, ஆசை காட்டுறது. ஆசை சிறுவ அறிந்திருக்க, நீ ஆசை சிறுவ போனா
உன்ன முதல்ல சில ஆயிடுவாங்க. ஹalleluya. அதனால ஆசை வந்து ஆண்டவர் வைங்க. நான் தப்ப நோக்கி எப்படி வரேன்? ஆசையா ஓடுறேன். அதனால ஆசையா இருக்கு ஆண்டவர். கண்டிப்பாங்க ஆண்ட ஒரு காலம் அடித்து செய்யற தேவன் உங்க எல்லாம் தருவார். அவர் ஏதாவது கொடுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்தந்த ஏற்ற நேரத்துக்கு சொன்னப்ப எல்லாம் செய்யலாம். கூட பால் வந்து பார்த்தா முடியும் அந்த பால் வாங்கி கொண்டு ஒரு 1000 2000 10,000 ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாதுவா. ஆனா ஆடு இருக்காரு. பணம் போனா அவங்களோட ஆடு இருக்காரு. ஆண்டவர் பேசுங்க. அவர் சொன்னாரு, என்னை சிதைக்கிறது நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்ன தேடுவர்கள் கண்டறிவார்கள். அதனால அந்த வார்த்தைப்படி நீங்க சிநேகிங்க. ஏதாவது போசனா போல நீங்க பிசாசை எதிர்த்து நில்லுங்க. இன்னொன்னு என்ன சொன்னாரு? அப்பா ஓடிக்கோ. தேவனுடைய காரியம் ஆண்டவர் பேசினா 3 காரியம் பேசுறாரு. பிசாசு ஓடிக்கிட்டான். அவன் இச்சையான காரியம் 3 இச்சை கொண்டு ஆண்டவர் பிடிக்க பார்த்தான். எப்படியான ஆண்டவர் சம்மதிக்க. அது கூட சில காரியங்கள் சம்மதிக்க கூடாது. முகநாட்சியம் பண்ணக்கூடாது. பிறகு அவதூறா பேசக்கூடாது. பிறகு அநியாயமான கொள்ளையிடக்கூடாது. நிறைய காரியங்கள் வேதத்துல இருக்கு. நீங்க வாசிக்கணும். அதனால தேவனை நேசிங்க. அவருக்கு நேசிப்பாரு. எல்லா தீமைக்கு விலகி காட்டுற தேவன் அவர்தான். எல்லா தீமைக்கு விலகி காட்டுற தேவன். நீ படுத்து எழுதுகிறிய அப்போ கூட தேவன். எத்தனை பேர் படுத்தாத பேரு அண்ணன் கூட போனாரு. மாசம் பட்டா அப்படி செலுத்த. ஆனா படுத்து எழுதுகிறவருக்கும் நமக்கு பாதுகாப்பு போக்குவரத்து பாதுகாப்பாங்க. ஆனா தேவனை சிநேகிங்க. தேவனுக்கு சிநேகிப்பாரு. இச்சையான காரியங்கள் உடன்படாதீங்க. தேவனுடைய காரியங்கள் உடன்படுங்க. பாவத்தை உடன்படாதீங்க. வசனத்தை வாசிங்க. வசனம் என்ன சொல்ல தேவ சித்தத்தை செய்யுங்க. பொறுமையா இருங்க. நடக்கிற சில அவசரப்படாதீங்க. தேவன் பொறுமையா யோபின் பொறுமையை நினைத்து சொன்ன யாக்கோபு. யோபின் பொறுமையா நினைச்சு சொன்னாரு. அவருக்கு வந்த கஷ்டம் வந்து வரல, எனக்கும் வரல. கொண்டாடி சொல்றது ஏதோ பைத்தியம் போல துணிச்சு உயிர முடியாது. ஆடு மாடு போச்சு, லட்சக்கணக்கான ஒட்டகம் போச்சு, எல்லாம் பிடிக்கினா செத்துட்டாங்க, எல்லாம் போச்சு. அப்ப கூட அவன் வாழ்நாள் பாவம் பண்ண கூட இச்சிக்கல. அவன் சொல்றான், யாரும் இச்சிக்கல, என் சொந்த கண்ணால நான் பார்த்தேன் என் தேவன். அப்ப கண்ணு சுத்தமா இருந்தவருக்கு சொல்ற என்ன சொல்றாரு? என் சொந்த கண்ணால், உன் சொந்த கண்ணு கெட்டு போகாத பார்த்துக்கோங்க. உன் கண்ணுக்குள்ள இயேசுவை, இயேசு உன் கண்ணுக்குள்ள வச்சு உன் இருந்தது இயேசுவை. அதனால இந்த நாள்ல சொல்ற நீங்க கண்ட நேசிய பழகுங்க. ஏற்கனவே சொல்றேன், அவரோட பழங்க. கர்த்தர் நம்ம விட்டு விழுவதில்லை, கைவிடுவதில்லை, எல்லா காரியம் செய்வார். இல்லாதவர் இருக்கிற அழைக்கிற தேவன் அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுப்பார். ஆபரகம் வரும்போது ஒரு அடி காணியம் உங்களுக்கு கிடையாது. ஆனா அவனை ஐஸ்வர்யா தேவன் உன்னை ஐஸ்வர்யா மாற்றுவார், உன்னை ஆசிர்வாதம் வைப்பார், நன்மையா நிரப்புவார், திருப்தி ஆக்குவார், உன்னை பாதுகாப்பார். அதனால தேவனை நேசிங்க, நேசிங்க சொல்லி ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில்.